ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் பெய்த கனமழையால் அரசு மருத்துவமனை வளாகத்தில் கழிவு நீருடன் மழைநீர் தேங்கியது. இதனால் நோயாளிகளும் பொதுமக்களும் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளதாகவும், மருத்துவமனையை சுற்றிய பகுதியில் கால்வாய் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாததால் மழைநீர் தேங்கியதாக வாணியம்பாடி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தெரிவித்தார். இது கடந்த 4 வருஷமா தொடர் வண்ணம் நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களே 2021 வேட்டியை மடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தாரு. கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கும் அதே சூழ்நிலையில் இந்த மருத்துவமனை இருக்கிறது தொகுதி மக்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக தான் இருக்குது. ஏன்னா 4 வருஷமாக ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியலன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுக்கான நிரந்தர தீர்வு ஆக்கிரமிப்புகளை அகற்றினாவே அவசியம். இத்தனைக்கும் நம்ம கோர்ட் ஆர்டர் இருந்தோம், இந்த ஏரியாக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கோர்ட் ஆர்டரை வச்சு கூட அரசு அதிகாரிங்க வேலை செய்யாததே இதுக்கு முக்கியமான காரணம். இன்னொன்று, நெடுஞ்சாலைத்துறையில் 2 இடத்துல நமக்கு வெண்ட் இருக்குது. ஏரியிலேருந்து வர தண்ணியாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த நேதாஜிலேருந்து வர தண்ணியாக இருக்கட்டும், அது முன்னே 2 வழியாக போயிட்டு இருந்தது. இஸ்லாமியா உமன்ஸ் காலேஜ் எய்த்தாப்பில் ஒரு இடமும், ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவர் வச்சிருக்க கட்சி அலுவலகத்துக்கு எய்த்தாப்பில் இருந்த ஒரு ஓப்பன் வெண்ட்டும் 2மே க்ளோஸ் பண்ணதுனால தான், ஒரே வெண்ட்டில் வரதுனால தான் மொத்தம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வருது. 3 வெண்ட் இருக்குது என்ஹெச்சில், 3வது வெண்ட்டில் 1த்துல மட்டும் தான் விடுறாங்க. இது ஏன் தொடர்ந்து இதுக்கு முன்னாடி எங்கள் ஆட்சி காலத்தில் இதை விட ஆற்றுல பெரும் வெள்ளம் போகும்போதெல்லாம் கூட இவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்குள்ள தண்ணி வரலையே? இது பப்ளிக் தெரியும். ஏன்னா இந்த ஆட்சியில் வேணா அப்படி இல்லைன்னு சொல்லலாம், பப்ளிக்கு தெரியும். கிட்டத்தட்ட தொடர்ந்து 2017, 18, 19, 20 எல்லாம் தண்ணி வந்தப்போல்லாம் இவ்வளோ தண்ணி கிடையாது. ஏன்னா அப்போ 3 வெண்ட்டாக தண்ணி பிரிஞ்சு போயிட்டு இருந்தது. அப்போ இந்த ரோட்லாம் வராத இருந்துச்சு. இப்போ 2 வெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு சுயநலத்துக்காக ஃப்ளாட் போட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணதால ஒரு வெண்ட்டில் வரதுனால ஹாஸ்பிட்டல் வர வேலை மட்டும் தான், வாட்டர் சேனலில் மட்டும் தான் தண்ணி வருது. அதனால தான் இங்கே மட்டும் ஓவர்ஃப்ளோ ஆகுது. இதை நான் கிட்டத்தட்ட 4 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். இந்த சின்ன விஷயத்த கூட இந்த அரசு செய்யாமல் இருக்கிறதுக்கு இது முக்கியமான காரணம். அதுவும் பொதுப்பணித்துறை அமைச்சர் நேரில் வந்து பார்த்துட்டு போய் 4 வருஷம் இருக்குன்னா, ஏன்னா அது ஃபுட்டேஜ் இருக்குது, எல்லா சேனல்லையும் வந்துச்சு. வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இப்படி தான் இதே நிலைமையில 4 வருஷம் இருக்குன்னா அவர் என்ன வேலை செஞ்சாரு, இந்த பொதுப்பணித்துறை என்ன வேலை செஞ்சுச்சுன்றது மக்கள் தான் சிந்திக்கணும். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.